ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம எப்பயும் போல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்காம ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். மார்க்கெட்டில் லைவாக இருக்க கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கொயர் அப் பண்ணப்படாமல் க்ளோஸ் செய்யப்படாமல் இருக்க கான்ட்ராக்ட்ஸை வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். பிகினர்ஸ் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு புரியணும் என்பதற்காக நான் கொஞ்சம் டீப்பாக இந்த கான்செப்டை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம்னா அதில் பை பண்ணுறோம் செல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கான்ட்ராக்ட்ஸாக தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த கான்ட்ராக்ட்ஸை வந்து அது லைவ்ல இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கொயர் அப் பண்ணாமல் இருக்குன்னு அர்த்தம். அந்த கான்ட்ராக்ட் வந்து ஸ்கொயர் அப் பண்ணாமல் இருக்குன்னு அர்த்தம், இல்லை க்ளோஸ் செய்யப்படாமல் இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிப்போம். இதை ஒரு எடுத்துக்காட்டோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஒரு 3 பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். ஏ, பி, சின்னு 3 பேர் இருக்காங்க. இதில் ஏ வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர். அவர் என்ன பண்ணுறாருன்னா நிஃப்டியோட 25,000 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறாரு. ஒரு ஆர்டர் போட்டு வைக்கிறார். அந்த ஆர்டர் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே, வெறும் ஆர்டர் மட்டும் போட்டு வைக்கிறார். அப்போ நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 0வாக இருக்கும், நமக்கு வால்யூமும் 0வாக இருக்கும். பி வந்து ஒரு ஆப்ஷன் பையர். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏ போட்ட அந்த கான்ட்ராக்டை வந்து வாங்குறாரு. அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரேட் நடந்துடும். அப்போ வால்யூம் வந்து நமக்கு 1 ஆகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 1 ஆகிடும். ஒரு கான்ட்ராக்ட் வந்து லைவ்ல வந்துடுச்சு. இப்போ பி என்ன பண்ணுறாருன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்டை அவர் எடுத்துடுறாரு. அவர் எடுத்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா ஸ்கொயர் அப் பண்ணுறாரு. அதாவது அவர் விற்கிறாரு, அந்த கான்ட்ராக்டை வந்து விற்கிறாரு. ஏன்னா அதுலேருந்து அந்த பொசிஷன்லேருந்து அவர் வெளியே வரதுக்காக அந்த கான்ட்ராக்டை விற்கிறாரு. அவர் விற்றோன்னே அதை வந்து சி வந்து வாங்கிறாரு. அவரும் ஒரு ஆப்ஷன் பையர். அவர் வந்து பிகிட்ட இருந்து அந்த கான்ட்ராக்டை வாங்குறாரு. இப்போ நமக்கு வால்யூம் வந்து 2 ஆகிடும். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 1ஆக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரே ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் தான் லைவ்ல இருக்கு. அதை வந்து ஏ வித்த அந்த கான்ட்ராக்டை வந்து பியும் சியும் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அதனால நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 1ஆக தான் இருக்கும், வால்யூம் மட்டும் 2 ஆயிரும். ஓகேவா? இப்போ சியும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துடுறாரு. ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்தோன்னே அவர் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ண பார்க்குறாரு. இப்போ ஏ வந்து 2 பேரும் இந்த ஆப்ஷன் பையர்ஸ் 2 பேருமே ப்ராஃபிட் எடுக்கும்போது ஏ வந்து லாஸ்ட்டில் இருப்பார். ஸோ இதோட இந்த லாஸ்ட்டை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி ஏவும் அந்த ஸ்கொயர் அப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏ வந்து அந்த கான்ட்ராக்டை முடிக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் அதை வந்து பை பண்ணணும். ஏன்னா அவர் செல் பண்ணி விட்டுருக்காரு. அவர் பை பண்ணாதான் அவரால் ஸ்கொயர் அப் பண்ண முடியும். சி வந்து பை பண்ணியிருக்காரு. அவர் செல் பண்ணாதான் அதை வந்து ஸ்கொயர் அப் பண்ண முடியும். ஸோ இவங்க 2 பேருமே அந்த சைமல்டேனியஸாக அந்த கான்ட்ராக்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஸ்கொயர் அப் பண்ணிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 0 ஆகிடும், வால்யூம் வந்து 3 ஆகும். ஏன்னா மொத்தமாக 3 ட்ரேட் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஒரே ஒரு கான்ட்ராக்டை வச்சு 3 ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா இந்த கான்செப்ட்? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா, ஏன்னா நான் ஒரு போர்டு வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். பட் நான் ஓரலாக சொல்லும் போது அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியல. புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மிகப்பெரிய ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் இருந்தாலே போதும். ஒரு 5,000 10,000 இருந்தால் கூட உங்களால் ஒரு ஆப்ஷனை பை பண்ணிட முடியும். ஆனால் ஒரு ஆப்ஷனை நீங்கள் ரைட் பண்ணணும், அதாவது செல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சமே 1,00,000 ரூபாய் தேவைப்படும். கரெக்டாக? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அங்கே ஸ்மார்ட் மணி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த ஸ்மார்ட் மணினா ஒரு பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக இருக்கலாம். இவங்களாம் வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் மார்க்கெட் முடியும், இல்லைனா அதை தாண்டி மேலேயோ இல்லை கீழேயும் போகாதுன்னு நினச்சி தான் அவங்க அந்த இடத்துல வந்து ரைட் பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாகவோ இருக்கும். ஒரு புட் சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், கால் சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்கிறேன். ஒரு 25,100 வந்து கால் சைடில் வந்து அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 24,900 புட் சைடில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து போகும் என்பது ஓரளவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக செயல்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து இருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த சைட்வே மார்க்கெட்டில் எப்படி வின் பண்ணலான்னு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தணும்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்ம எடுக்க முடியும்.
ஸோ இந்த ஓஏ பற்றி நம்ம பார்க்கும்போது, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது நம்ம 3 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதோட அந்த கான்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், ப்ரைஸோட டைரக்ஷனையும் பார்க்கணும். இது 3ஐயும் வச்சு நம்ம அந்த ப்ளே பண்ணணும். அப்படி ப்ளே பண்ணோம்னா நம்மளால் அதிகப்படியான ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, என்எஸ்சியில் இருக்க ஆப்ஷன் செயினை பயன்படுத்தி இதை பார்க்கலாம். அதே மாதிரி சென்சிபிளில் இருக்க அனலைஸ் பண்ணியும் பார்க்கலாம். அதில் இருக்க ஓஏ அனலைஸை வச்சும் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸை வச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவி எனக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்எஸ்சியில் இருக்க ஆப்ஷன் செயினை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்எஸ்சியில் இருக்க ஆப்ஷன் செயினை பயன்படுத்தி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை நான் கிளிக் பண்ணோன்னே டிஃபால்ட்டாக நிஃப்டி வந்து சூஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பிரி வந்து 24 ஜூலை வந்து செலக்ட் ஆகிருக்கு. இதுவே இருக்கட்டும். இப்போ கால் சைட்லேயும் புட் சைட்லேயும் தனித்தனியாக நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி வால்யூம் கொடுத்துருப்பாங்க. 2 சைட்லையுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு நிஃப்டி எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,090 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம 25,000 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் எவ்வளோ இருக்குது பார்த்தோம்னா 62,027 கான்டாக்ட்ஸ் வந்து லைவாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாசிட்டிவாக மைனஸான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது மைனஸில் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து ஒரு 9,111 கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதோடைய ட்ரேடிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா 33,10,781 கான்டாக்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இந்த இதை பேஸ் பண்ணியே நம்மளுக்கு ட்ரேட் நடந்திருக்கு. இவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு. இந்த கான்டாக்ட்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் நடந்திருக்கு. இதுவே நம்ம புட் சைடில் போய் பார்க்கும்போது நமக்கு மொத்தமாக இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 1,14,493 இருக்குது. இவ்வளோ கான்டாக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. லைவில் இருக்குது இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே. இதில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52,347 கான்டாக்ட்ஸ் புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? பட் இங்கே வந்து நம்மளுக்கு பழைய கான்டாக்ட் வந்து 9,000 கான்டாக்ட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. மைனஸில் இருக்கும் போது அது க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நமக்கு இது வந்து பாசிட்டிவாக இருக்கிறது வந்து புதுசாக ஒரு கான்டாக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இவ்வளோ கான்டாக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதோடைய ட்ரேடிங் வால்யூம் பார்த்தோம்னா 37,76,361. ஸோ இந்த சைடில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த 25,000க்கு வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஏன்னா நமக்கு புட் சைடில் அதிகப்படியான வால்யூமும் இருக்குது, அதிகப்படியான ஓயும் இருக்குது. ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு அது அந்த டைரெக்ஷனை நோக்கி தான் போயிருக்கு. ஒரு சின்னதாக பாசிட்டிவாக தான் இன்றைக்கி நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக அந்த 25,000 இருக்கும். ஓகேவா? இப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை வந்து நம்ம சென்சிபிளில் இருக்க அனலைஸில் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக நமக்கு வந்து இங்கே நிஃப்டி சூஸ் ஆகிருக்கு. இதை நம்ம மாற்றணுன்னாவும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பிரி பார்த்தீங்கன்னா 24th ஜூலை வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இங்கே டிக் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் நமக்கு இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் இங்கே இது பண்ணிக்கணும். இது வந்து டிஃபால்ட்டாக இது ஆன் ஆகாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஷோ ஓஐன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? க்ரீன் கலரில் இருக்கிற எல்லாமே வந்து இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு புட் சைடு இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அது வந்து சப்போர்ட், அதனால் வந்து அதை க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. கால் சைடில் இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ், அதனால் அதை ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு 25,000 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நேற்று வரைக்கும் இவ்வளோ தான் இருந்திருக்கு. இந்த ஹைட்டுக்கு தான் இருந்திருக்கு. ஓகேவா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அதில் புதுசாக 50,000 கான்டாக்ட்ஸ் ப்ளஸ்ஸாக வந்ததால் அது வந்து நல்ல பெருசாக வந்துடுச்சு அந்த கான்டாக்ட் சைஸ். நமக்கு கால் சைடில் இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அதோடைய சைஸ் இங்கே ஒயிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கம்மியானது வந்து மைனஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது. இந்த 25,000 தான் வால்யூம் அதிகமாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25,200 ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 25,500 புதுசாக வந்து கான்டாக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த சைடில் புதுசாக கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி வச்சு நம்ம பார்த்துக்கலாம் எந்த சைடில் மார்க்கெட்டில்
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, வால்யூம் அதிகமாக இருக்குது, எந்த சைடில் அதிகமாக பாசிட்டிவாக கிரியேட் ஆகுது கான்டென்ட்ஸு, எந்த சைடில் க்ளோஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கணிச்சோன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் எந்த ஜோனுக்குள்ளே முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கேமை வந்து நம்ம சேஃபாக விளையாடிக்கலாம். இப்போ 25,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், அதுக்கு தள்ளி ரைட் பண்ணலாம். ரைட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன்னா ஒரு 24,900 ரைட் பண்ணேன்னா அது ரொம்ப சேஃபு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அது உடஞ்சால் மட்டும்தான் எனக்கு வந்து பிரச்சனை வரும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகும்போது ஓரளவுக்கு 25,200 ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ அதை தாண்டி நான் வந்து ரைட் பண்ணலாம். 25,300 வந்து ஓரளவுக்கு சேஃப் ஜோன். ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணி ரைட் பண்ணோம்னா நமக்கு வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். இது அப்படியே ஒரு ஃபிக்ஸடு கிடையாது. பட் இதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணோம்னா இன்னும் நிறைய நம்ம வந்து நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு நான் சொன்னது. ஓகேவா? இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை லைவாக நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்கிற வரது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பை பை.